இதா வணக்கம். இப்போ வந்து உளுந்து வடை செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அதோட 2 டம்ளர் உளுந்துனா 1/4 பங்கு பச்சரிசியை கூட சேர்த்து ஊற வச்சிடணும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். அந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டி வைக்கணும். நல்லா ஆட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளதளன்னு இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும் ஆட்டி. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். அது வடைக்கு தேவையான எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பதத்தில் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் முருகலாகவும் இருக்கும். வெறும் உளுந்தை மட்டும் போடாமல் இந்த பச்சரிசியை கூட சேர்த்து இது பண்ணி பிசைஞ்சு இது பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உளுந்து கொஞ்சம் மொறுமொறுலாம் நல்லா வடை, உளுந்து வடை நல்லா நல்லா இருக்கும். இந்த பதத்துக்கு இப்படி நல்லா பிசைஞ்சிடணும். எப்பவுமே இப்போ வெறும் உளுந்தை மட்டும் போடாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்க, சூப்பராக வரும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் முருகலாகவும் நல்லா வடை சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது இப்படியே கையில் எடுத்து தட்ட முடிஞ்சா அப்படியே கொஞ்சம் தட்டி பண்ணலாம். இல்லைன்னா இப்படியே எடுத்துட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இதை போட்டுடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டுடணும். மாவை வந்து ரொம்ப நேரம் ஆட்டி ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்க கூடாது. ஆட்டின கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டுடணும். அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் குடிக்காது. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வடையும் நல்லா வந்து புஷ்ஷுன்னு இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி வந்து ரொம்ப அப்படியே இலகி போடாப்புல ஆகிடும் உளுந்து மாவு அரைச்ச உடனே. அதனால அரைச்ச ஒரு 1/4 மணி நேரத்தில் போட்டுடணும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா மறுநாள் எடுக்கிறப்ப கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால அது ரொம்ப நிறைய மாவு இருந்ததுன்னா எடுத்து வைங்க. இல்லைன்னா வந்து கரெக்டான அளவுக்கு இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிட்டு அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் ரொம்ப குடிச்சிச்சுன்னா வடை நல்லா இருக்காது. கொஞ்சம் திருப்பி விட்டுறேன். 2 டம்ளர் உளுந்து 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 எடுத்தீங்கன்னா 1/4 டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க.
கரெக்டான ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா தான் வடை வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு இந்த வடை. பார்க்கறதுக்கு மேலே நல்லா முருகலாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் வடை. வெறும் உளுந்து போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி சப்பையாக போயிடும், ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டா கூட அது அப்படி நல்லா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இது பண்ண சுருங்கினாப்புல ஒரு மாதிரி கூட குழந்தை இருக்காப்புல இருக்கும். இந்த மாதிரி இந்த அரிசியை சேர்க்கும் போது இதில் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்படியே முருகலாம் மேலே நல்லா தெரியும். ரொம்ப கருக விடாம கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே நம்ம எடுத்துடணும். பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இந்த உளுந்த வடை கூட தேங்காய் சட்னி, புதினா புதினா சட்னி இதெல்லாம் தொட்டு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான உளுந்த மாவு வடை தான் இது, ஆனால் அது செய்யறது இந்த மாதிரி செஞ்சா நல்லா சாப்பிட்றவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா கமகம வாசனையோட உளுந்து வாசனை. இதை எடுத்துடலாம். எண்ணெய் அவ்வளவா குடிக்கல, கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எண்ணெய் வந்து இதுல அவ்வளவா ஒட்டாது, உடனே போட்டதுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா வடிச்சு எடுத்துடணும். இதை வந்து நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த கிறிஸ்பியா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு டிஃபன் எடுத்து வைக்கணும். உடனே டிஃபன்ல போட்டு மூடிட்டீங்கன்னா இந்த குழம்பு தண்ணியோட விட்டு ஒரு மாதிரி எண்ணெய் அதுல இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊறி ஒரு மாதிரி குழம்புன்னு ஆயிடும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டிஃபன் எடுத்து வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த மிளகு வாசனையோட உளுத்த வடை சூப்பரா இருக்கு. சிம்பிளான உளுத்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.